முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரேபியாவில் உள்ள மக்காவில் கிபி 571 ஆமினாவுக்கும் அப்துல்லாஹுவுக்கும் மகனாய் பிறந்து பெற்றோரை இழந்து பாட்டனார் அப்துல் முத்தலிபின் ஆதரவில் வளர்ந்து தீய செயல்கள் அனைத்திலிருந்தும் சிறுவயதிலேயே விலகியும் அல் அமீன் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர்தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர் 40 வயதை அடைந்ததும் மக்காவிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த ஜபலுன் நூர் என்ற மலையின் உச்சியில் உள்ள ஹிரா குகைக்கு சென்று தனிமையில் இருப்பது வழக்கம். தமது மக்களின் தீய செயல்கள் நிறைந்த வாழ்க்கை முறைகள் அவரை பெரிதும் கவலைப்படச் செய்தன. சிலை வணக்கம், விபச்சாரம், மது அருந்துதல், பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்தல், கோத்திரங்களுக்கிடையில் இருந்த பகைமை போன்ற ஏராளமான தீய செயல்களில் மூழ்கியிருந்த மக்களின் நிலைமை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தூய மனதை வேதனைப்படுத்தியது. ஹிரா குகையில் பல நாட்கள் தொடர்ந்து தங்கி தியானம் செய்வது அவரது வழக்கம். எவ்வித வசதியும் இல்லாத அந்த காலத்தில் மக்கள் நடமாட்டம் இல்லாத இந்த மலை உச்சியில் இரவும் பகலும் தங்கியிருந்தார். ஒரு நாள் அவர் ஹிரா குகையில் இருக்கும்போது அகில உலகையும் படைத்த இறைவனின் கட்டளைப்படி வானத்திலிருந்து இம்மலைக்கு இறங்கி வந்த ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் என்ற வானவர் அவரிடம் ஓதுவீராக என்றார். அதனை கேட்டு பயந்து நடுங்கிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஓதத் தெரியாது என்று கூறினார். வானவர் அவரை இறுக அணைத்து மீண்டும் ஓதுவீராக என்றார். அதற்கும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான் அறியேன் என்றார். 3வது முறையும் இவ்வாறே நிகழ்ந்தது. பிறகு சூரத்துல் அலக் அத்தியாயம் 96 1 முதல் 5 வரை உள்ள வசனங்களை வானவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காட்டினார். اقرأ باسم ربك الذي خلق خلق الإنسان من علق اقرأ وربك الأكرم الذي علم بالقلم علم الإنسان ما لم يعلم. யாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருநாமத்தை கொண்டு ஓதுவீராக. அலக் என்ற நிலையிலிருந்து மனிதனை படைத்தான். ஓதுவீராக. உம் இறைவன் மாபெரும் கொடையாளி. அவனே எழுதுகோலை கொண்டும் கற்றுக் கொடுத்தான். மனிதனுக்கு அவன் அறியாதவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தான். இதற்கு பின் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சென்று விட்டார். கிபி 630 முதல் உலகம் அழியும் வரை உள்ள எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தரும் ஈஸ்வரனும் அல்லாஹுமான ஒரே இறைவனிலிருந்து திருக்குர்ஆன் என்ற வேதம் அருளப்படத் தொடங்கியது. 14 நூற்றாண்டுகளுக்கு முன் வரலாற்று சிறப்புமிக்க அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற ஹிரா குகை இதுதான். அதன் பிறகு இம்மலை ஜபலுன் நூர் ஒளி பொருந்திய மலை என்ற பெயரில் புகழ் பெற்றது. ஹிரா குகையிலிருந்து வெளிப்படத் தொடங்கி 23 ஆண்டுகளில் அவரது வாழ்வின் பல தருணங்களில் அருளப்பட்ட இறைவசனங்களின் தொகுப்புதான் திருக்குர்ஆன் ஆகும். மக்காவில் வாழ்ந்த 13 ஆண்டுகள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடுமையான துன்பங்கள் ஏற்பட்டன. சிலைகளை வணங்குவதை விட்டு ஏக இறைவனை மட்டும் வணங்கும்படி கூறியதால் நபிகளாரும் அவர்களது தோழர்களும் எண்ணிலடங்காத தொல்லைகளுக்கு உட்பட்டார்கள். மக்காவில் வாழ்வது மிகவும் கடினமாகிவிட்டது. எதிரிகளின் எதிர்ப்பிற்கேற்ப முஸ்லிம்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டிருந்தது. மக்காவிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்யும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள். 53வது வயதில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் உள்ள அவரது வீட்டிலிருந்து எதிரிகளுக்கு தெரியாமல் வெளியேறினார். அவரது உற்ற தோழரான அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் இங்கு பார்த்து கொண்டிருக்கும் ஜபலு சௌரின் மேலுள்ள குகையை நோக்கி சென்றார். நபியை தேடி குகைக்கு அருகில் வந்த எதிரிகளின் கண்களில் படாமல் இருக்க முஹம்மது நபியும் அபூபக்கரும் இந்த சவுர் குகையில் 3 நாட்கள் மறைந்திருந்தனர். குகை வாயில் வரை வந்த எதிரிகளை கண்டு பயந்த அபூபக்கரின் காதில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று மெல்லக் கூறினார். படைப்புகளில் மிக உத்தமரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்த சவுர் குகையின் உட்பகுதி